ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அந்த ட்ராமாவோட 6th பாட்டு பார்க்க போகிறோம். லாஸ்ட் பாட்டாக நம்ம ஹீரோவும் ஒரு வழியாக கிம்மை வந்து சோனை பார்க்குறதுக்காக இறக்கி விட்டுட்டு நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு லாங்காக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு போகிறான். அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு இப்போ வாங்க பார்க்கலாம். அதோட கிம்மும் சோனை பார்க்குறதுக்காக வந்துக்கிட்டு இருக்கா. பார்த்தா சோனும் அவங்க அம்மாவும் வந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா கேட்குறாங்க, ஏன்டா நீ இன்னும் எத்தனை நாள் கூட மேரேஜ் பண்ணாமல் இப்படி தனியாக இருக்க போகிறான்ட்டு. அதெல்லாம் எனக்கு மேரேஜ் வேண்டாமா, நான் தனியாக பார்த்துக்க வேண்டேன். இப்படியே சொல்லிக்கிட்டே இருந்தால் எப்படிடா, ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்து மேரேஜ் பண்ணிக்கிட்டா, அதான் உனக்கு நல்லது அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல, சரிம்மா போதும் போதும் நீ புலம்பிக்கிட்டே இருந்தது அப்படின்ட்டு, உன்னை நினச்சாதாண்டா எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது, உனக்குன்னு எந்த ஒரு பொண்ணுமே பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது கிம்மு வந்துட்டு, நீங்கள் என்ன இங்கே உங்களை தேடி தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா வந்துடுறாங்க. உன்னை கிம்மும் பார்த்துட்டு, யாரும் உங்கள் அம்மா அப்படிங்கிட்டு வணக்கமாட்டே அப்படி சொன்னோன்னா அவங்களாம் வணக்கமான்ட்டு, நானும் சோனும் வந்து ஒரே ஸ்கூலில் தான் ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி கிம்மு இன்ட்ரடியூஸ் பண்ணோன்னா அவங்க அம்மாவுக்கு பார்த்தோன்னே பிடிச்சி போயிருதுவோ. அப்படியாம்மா, நீ என் பையனை பார்க்குறதுக்காக வந்துக்கிறியா, பரவாயில்லையே என் பையனை பார்க்குறதுக்காக யாராவது ஒருத்தவங்க இருக்காங்கன்னு நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறேன். அம்மா உன் வயசு என்ன, உனக்கு மேரேஜ் ஆச்சா அப்படின்ற மாதிரிலாம் கொஸ்டின் கேட்டோன்னா அதுக்கு சோனா, அம்மா என்னம்மா இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காண்டு, சும்மாடா நீ உன் வேலையை பாரு, நான் சும்மா பேசிக்கிட்டு இருக்கேன்ட்டு அவங்களும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னம்மா நீ யார், என்ன உனக்கு மேரேஜ் ஆகலையா, இப்போ தான் உனக்கு சரியான வயசு, நீ கண்டிப்பாக மேரேஜ் பண்ணிக்கணும், இவனை நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்ம கியூமோட ஸ்கெட்டு அப்படி பறக்குது. உடனே அவங்களும், ஐயோ ஸ்கெட்டு பறக்குது, இந்த மாதிரி குட்டை பாவடெல்லாம் போடாதம்மா, கோல்டு பிடிச்சிக்கிறோம், அப்புறம் வந்து குழந்தை பிறக்கிற டைமில் ஏதாவது பிரச்சனை வரும், எனக்கெல்லாம் 7 குழந்தை தெரியுமா அப்படி இப்படின்னு பேசணுன்னா அவனை சோனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடும். அம்மா என்னம்மா இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்ட்டு சொல்லிட்டு, சரி டாக்ஸி வந்துருச்சு நீ போமா அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா விரட்டுறான். ஆனால் அவங்க அம்மாவா, ஏன்டா அப்படி என்னை விரட்டுறா, சும்மாடா பார்க்க பொண்ணு அழகா இருக்கா அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது, அம்மா நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை, அவங்க தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்கான்னு சொன்னோன்னா உடனே இதை கேட்டு அவங்க அம்மாவுக்கும் அப்படி மனசு சங்கடமாக போயிடுது. நம்ம கிம்முக்கும் அப்படி ஃபேஸே மாறிடுது. உடனே அவங்க அம்மாவும் அப்படி வார்த்தத்தோட என்னது ஒன்றுமே இல்லையா, அட பாவி நீ இப்படி ஒரு முட்டாளாக இருக்கியா அப்படிங்கிற மாதிரி அப்படி கோவத்தில் அவனை அடிச்சுட்டு, போடா நீ உனக்கு சொன்னால் எதுவுமே புரியாது, நீ எப்போவுமே இப்படி தான் சொல்லிட்டு நான் வரேம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. கிளம்பி போனோன்னு சோனு, நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ், இப்போ நல்லா தான் இருக்கேன், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, சரி ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் வந்ததுக்கு, நான் வேணா உங்களுக்கு டாக்ஸி பிடிக்கவான்னு டக்குன்னு கேட்டோன்னா நமக்கும் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவனுக்கு பார்த்தா அப்படி லைட்டாக மயக்க மாதிரி தடுமாற போகிறான். நமக்கும் தாங்கி பிடிக்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீங்கள் வீட்டுக்கு கிளம்புங்க, உங்களுக்கு லேட்டாச்சு அப்படிங்கிற மாதிரி அவனு சொன்னோன்னா நம்ம கிம்மு சரி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சோகமாக அங்கேருந்து கிளம்பி போகிறா. போவையிலே பாவம் அவளுக்கு அவ்வளோ வருத்தமாக அழுகையும் வந்துக்கிட்டு இருக்குது. ஏன் இந்த மாதிரி அப்படி அவாய்ட் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி பாவம் அப்படியே சோகத்தோடு இருந்துட்டு, சரி இனிமேல் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது, நேரடியாகவும் சொல்லிட்டேன் நம்மளை பிடிக்கலன்ட்டு, இனிமேல் நம்ம வந்து தேவையில்லாமல் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் கொடுத்த ஷூவை பார்த்துட்டு, சரி இனிமேல் நாளைக்கு இந்த ஷூவை வாஷ் பண்ணி அவனை கொடுத்துடலான்ட்டு நம்ம கிம்மும் கிளம்பி வந்துக்கிட்டு இருக்காங்க. அதோட அப்படியே நம்ம கிம்மோட வீட்டை காட்டுறாங்க. அங்கே பார்த்தா பேங்க் நின்றுக்கிட்டு இருக்கான். நம்ம கிம்மோட எல்லா ஃபோட்டோவும் பார்த்துக்கிட்டு இருக்கான். நம்ம கிம்மோட ரிலேஷன் தான் போல இருக்குது பேங்க் ஒரு வகையில். ஏன்னா நம்ம கிம்மோட டேடியை வந்து அங்கிள்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அப்படியே எல்லா ஃபோட்டோவும் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ ப்ரைஸ் வாங்கின ஃபோட்டோவும் பார்க்குறான். பார்த்தவன் அப்படியே எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கான். அவனை நம்ம ஹீரோவை பார்க்க அந்த பேங்குக்கு கொஞ்சம் கோவமாக இருக்குது. ஆனால் அங்கிளும் வந்துடுறாங்க. என்னப்பா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா, வா ட்ரிங்க்ஸ் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் போன ட்ரிப் வந்தா, ஆனால் என்ன பண்ணுறது ஆன்ட்டி இருந்ததுனால அவன்கிட்ட சரியாகவே பேச முடியல, நான் அவன்கிட்ட ஒன்று சொல்லணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், நீ சொல்லாமல் கொள்ளாமல் திடீர்னு இப்படி 3 வருஷத்துக்கு அப்ராட் போயிட்டு திரும்ப வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி. ஆனால் பாவம் லீஜு தான் ரொம்ப கஷ்டப்பட்டா, எவ்வளோ அழுதா தெரியுமா அப்படிங்கிற மாதிரி அங்கிள் சொன்னோன்னே அதுக்கு பேங்கு சொல்கிறான், இல்லை அங்கிள் அது வந்து என்னால் சொல்ல முடியாமல் தான் அப்படின்ட்டு, இருந்தாலும் ஒரு ஆண்மகன் வந்து ஒரு பொண்ணை வந்து இப்படி சொல்லாமல் கொள்ளாமல் அழ விடுறது ரொம்ப தப்பு, அது எனக்கு வந்து உன் மேலே கோவம், ஆனால் அன்றைக்கி ஆன்ட்டி இருந்ததுனால என்னால் வந்து உன்ட்ட எதுவுமே கேட்க முடியலன்ட்டு, இல்லை அங்கிள் நான் தான் இப்போ வந்துட்டேன்ல, நான் எல்லாம் சரி பண்ணிடுவேன்ட்டு, அது எப்படி நீ சரி பண்ணுவா, கண்டிப்பாக சரி பண்ண முடியாது, நீ அவளை மறந்துடு, அவள் இப்போ தான் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்குது, தேவையில்லாம அவள் லைஃப்பில் நீ வந்து குறுக்கிடாத, கண்டிப்பாக லீஜு வந்து உனக்கு இவன் கிடையாது அப்படின்னு சொன்னோன்னா இதை கேட்ட பேங்குக்கு அப்படியே ஃபேஸ் எல்லாம் மாறுது. அவனும் அப்படி கவலையாக உட்காந்துக்கிட்டு இருக்கான். இங்கே நம்ம ஹீரோயினும் ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. அப்படியே எக்ஸிபிஷன் பார்த்துக்கிட்டே வரும்போது நம்ம ஹீரோயின் கேட்குற, ஆமா நீ எதுக்காக என்னை லவ் பண்ணுறா, எதை பார்த்து பிடிச்சி உனக்கு லவ் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோ யோசனை பண்ணி பார்த்துட்டு, எனக்கு எதுன்னு தெரியல, ஆனால் நீ ஒவ்வொரு தடவை லெட்ரு கொண்டு வரும்போது என் பேரை சொல்லி கூப்பிடுவா, அந்த கிரவுண்டில், லைப்ரரியில், புக்ஸில், ஸ்கூல்லன்ட்டு என்னமோ தெரியல, லாஸ்ட்டாக கூட நீ என் பேரை சொல்லி கூப்பிட்டில, அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிருந்துச்சு. அப்புறம் நானும் மீட் பண்ணியிருந்தோம், அப்போ கூட நீ வந்து என் பேரை சொல்லி கூப்பிட்டா, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஒருவேளை அதுவா என்னன்னு தெரியல, எனக்கு சரியான காரணம் சொல்ல தெரியலன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ எது எப்படியோ, ஆனால் உன்னை நான் இப்போ லவ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நெருங்கி வரான். இங்கே பார்த்தா அங்கிள் அவசரமாக நம்ம ஹீரோவுக்கு கால் பண்ணால் நம்ம ஹீரோவை கட் பண்ணி விட்டுறான். கடைசியில் அவன் அங்கிள் வேறு வழி இல்லாமல் நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணோன்னா நம்ம ஹீரோயின், ஐயோ அங்கிள் தான் வேறு என்ன பண்ணுறதுன்ட்டு எடுத்து காதில் வச்சோன்னா, சீக்கிரம் அவசரம் உடனே வாங்க அப்படிங்கிற மாதிரி அவரும் கத்துறாரு. ஆனால் இவங்க 2 பேரும் திரும்பி வந்துடுறாங்க. வந்துட்டு சரி நாளைக்கு மீட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின்
போக நம்ம ஹீரோயின் போகிறதே பார்த்துக்கிட்டே நிற்கிறான். சரி சரி பார்த்தது போதும் போங்க, நாளைக்கு நானும் வேலைக்கு போகணும் நீங்களும் போகணும்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நம்ம ஹீரோ அதோட சிரிச்சுட்டு அவங்க அம்மா பார்க்கறதுக்காக வரான். அதாவது அவங்க அம்மா யூஎஸ்ஏலேருந்து வந்துட்டாங்க போல இருக்குது. உடனே அவங்க அம்மா பார்க்கறதுக்கா நம்ம ஹீரோ ஹோட்டலுக்கு வந்தோடனே என்னம்மா திடீர்னு இங்கேன்ட்டு, நீ தான் வந்தவன் இங்கேயே இருந்துட்டா வராமல் அவனோட வேலையை வேற ரிசைன் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டா, இதெல்லாம் என்ன அர்த்தம், நான் உனக்கா எவ்வளோ கஷ்டப்பட்டேன், நான் எடுத்த டிசிஷனில் ஏதாவது தப்பாக என்ன அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா கேட்டோன்னே அதுக்கு நம்ம ஹீரோ இல்லை நீங்கள் எல்லாமே என் நல்லதுக்காக தான் பண்ணீங்க, உங்கள் டிசிஷனில் எந்த ஒரு தப்புமே இல்லை, ஆனால் ஃபஸ்ட் டைமாக நான் வந்து என் லைஃபுக்கு எது சரின்னு தோணுச்சோ அதை நான் செஞ்சுருக்கேன், இது கண்டிப்பாக தப்பாகாதுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்கிறான். அதுக்கு அவங்க அம்மாவா, எது எப்படியே நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு நீ கொண்டு போயிட்டேன், ஆனால் திரும்ப நீ இது கீழே இறங்குறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் போகிறாங்க. இதை பற்றி நம்ம நாளைக்கு பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அடுத்த நாள் கட் பண்ணி ஸ்கூலில் கட்டோன்னா கிம்மும் வந்து அந்த ஷூவை எடுத்துகிட்டு வந்து நம்மளோட சானோட இருக்கிற இடத்துல வச்சுட்டு போகிறா. இங்கே எனக்காக அந்த ஷூவை கொடுத்தீங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், இனிமேல் உங்களுக்கு எனக்கும் ஒன்றும் இல்லை, தேங்க்ஸ் சொல்லவோ சாரி சொல்லவோ அப்படிங்கிற மாதிரி லெட்டர் எழுதிட்டு போனோன்னா இவனை அதை படித்தோன்னா ஒரு மாதிரி சங்கடமாக போயிடுது. இங்கே நம்ம ஹீரோயினும் அடுத்த நாள் வேலைக்காக கிளம்பிக்கிட்டு இருக்கா. அதாவது பேங்கை பார்க்குறதுக்காக அந்த அனிமேஷன் படத்துக்கான ஸ்கிரிப்டெல்லாம் எடுத்துக்கிட்டு அவளும் வரா. கீழே இறங்கி வந்து பார்த்தா அப்போ தான் பார்க்குற நம்ம ஹீரோ வரவே இல்லைன்ட்டு, என்ன நேற்றுலேருந்து வரலையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவும் கால் பண்ணுறான். ஏன்னா நீ ஒர்க்கு கிளம்பிட்டியாண்ட, இப்போ தான் ஆஃபீஸ் கிளம்பிக்கிட்டு இருக்கேன், சரி சரி எனக்கும் கொஞ்சம் வேலை இருக்குது முடிச்சுட்டு நானும் வந்து உன்னை மீட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் அங்கேருந்து கிளம்பி போய்கிட்டு இருக்கா. அப்போ தான் நம்ம ஹீரோட அம்மாவும் நம்ம ஹீரோவும் காரில் வந்துக்கிட்டு இருக்கும்போது டிராஃபிக் சிக்னலில் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம ஹீரோட அம்மா கவனிக்கிறாங்க நம்ம ஹீரோயின் வந்து பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறத. உடனே இவளை பார்த்தோன்னே அவங்க அம்மா சொல்கிறாங்க, இன்னும் எதுவுமே சேஞ்ச் ஆகலன்ட்டு. அவங்க அம்மாவுக்கு வந்து இதெல்லாம் ஏற்கனவே தெரியும் போல் இருக்குது. அதாவது 10 வருஷத்துக்கு முன்னாடி லாஸ்ட்டாக நம்ம ஹீரோவும் ஹீரோயின் அந்த பஸ் ஸ்டாப்பில் மீட் பண்ணிக்குவாங்களா, அவங்க அம்மாவும் இது எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க. அதனால் அவங்களுக்கு நம்ம ஹீரோயினை ஏற்கனவே தெரியும். அதே மாதிரி இங்கே சோனும் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு வரான். சரி நேற்று நான் அந்த மாதிரி நடந்துக்கிட்டது அவங்க ரொம்ப கோச்சிக்கிட்டாங்க உள்ள இருக்குது, சாரி கேட்டலாம்னு சொல்லிட்டு நம்ம கிம்முக்கு பார்க்க வராங்க. ஆனால் அந்த நேரம் பார்த்து ஸ்டூடெண்ட் வந்தோடனே இவனும் அப்படியே சாரி கேட்காம ஒளிஞ்சு நின்றுக்கிட்டு இருக்கான் வெயிட் பண்ணிக்கிட்டு. உடனே ஸ்டூடெண்ட் போனோடனே போய் கேட்கலான்னு பார்த்தோன்னே கிம்மு எந்திரிச்சு போகிறாங்க. உடனே பின்னாடியே வர வந்துட்டு சாரி நேற்று நடந்ததுக்கு நான் இந்த மாதிரி நடந்துக்கக்கூடாது, என்னை மன்னிச்சிடுங்க அப்படிங்கிற மாதிரி. சாரி கேட்டால் எல்லாமே முடிஞ்சிருமா, சரி இனிமேல் நீங்கள் சாரி கேட்குறதுக்கு தேங்க்ஸ் சொல்கிறதுக்கும் உங்களுக்கு எந்த ஒரு இதுவும் நான் இனிமேல் வச்சுக்க மாட்டேன், என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு கிம்மு அங்கேருந்து போனோன்னா சோனு நம்ம கிம்மு போகிறதே பார்த்துக்கிட்டு அப்படியே அவனும் ஒரு மாதிரி சோகமாக நின்றுட்டு நிற்கிறான். அதோட இங்கே நம்ம ஹீரோயினும் பேங்க் வீட்டுக்காக வந்துட்டு நம்ம காலிங் பெல் அடிச்சோன்னா பேங்க் வந்து கதவை ஓப்பன் பண்ணிட்டு நீ வந்தது ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சரி உள்ளே வா அப்படின்னு கூப்பிட்டோன்னா எவ்வளோ சரிஞ்சிட்டு உள்ளே வரா. நீ இது உனக்கான காஃபி போட்டு கொண்டு வரேன்னு சொல்லிட்டு அவனும் போகும்போது கேட்குறான் கால் இப்போ பரவாயில்லையா அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோயின் எனக்கு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். சரி நீ சேரில் உட்காரு நான் வரேன் அப்படின்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோயினும் சேரில் உட்கார அந்த ஸ்கிரிப்டெல்லாம் எடுத்து பார்க்குறதுக்கா எப்படின்னு பார்க்குறா. பார்த்தா அந்த டேபிளுக்கு அடியில் இவள் எழுதின லெட்டர்லாம் இருக்குது, இவளுக்கு பிடிச்சவான புக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கான். எல்லாமே இவள் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணியிருக்கான். நம்ம ஹீரோயின் அதெல்லாம் பார்த்துட்டும் பார்க்காத மாதிரி இருக்கா. அப்படியே ஒரு பெரிய போர்டில் வந்து இவங்க 2 பேரும் இருக்கிற மாதிரி நிறைய ஃபோட்டோஸ்லாம் வச்சுருக்கான். அதெல்லாம் வச்சுருக்கான். இது எல்லாமே நம்ம ஹீரோயின் கவனிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே. அதோட இவனும் காப்பி போட்டுக்கிட்டு இருக்கும்போது பார்த்தா ஒரு மெடிசன் எடுக்கிறான். இது இனிமேல் எனக்கு தேவைப்படாது அப்படின்ட்டு. அதாவது இவனுக்கு கொஞ்சம் சைக்காலஜிக்காக ஏதோ ப்ராப்ளம் இருக்குது போல இருக்குது, அதுக்காக அந்த மெடிசன் எடுத்துக்கிட்டு இருக்கான். அந்த மெடிசனை இப்போ எனக்கு வேண்டாம், நீ வந்துட்டில அதுவே போதும் அப்படிங்கிற மாதிரி அந்த மெடிசனை சாப்பிடாம இவளுக்கு டீ கொண்டு வந்து கொடுக்குறான். இங்கே அதோட அங்கிளோட ஆஃபீஸை கட் பண்ணி கட்டினா அங்கிளே இன்றைக்கி வந்து சிஓ வராங்க, எல்லோரும் கரெக்டாக நடந்துக்கிறங்க, ரொம்ப நர்வஸ் ஆகாதீங்க, பயப்படக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவன் தான் ரொம்ப பயப்படுறான். அதாவது இது வரைக்கும் சிஸ்டரோட கம்பெனியை தான் இந்த அங்கிள் நடத்திக்கிட்டு இருந்தாங்க போல இருக்குது. இப்போ அவங்க சிஸ்டர் வந்தோடனே இவனுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. இவனும் வெல்கம் சொல்கிறான். ஆனால் அவங்க சிஸ்டரும் அதெல்லாம் கண்டுக்காமல் போய்கிட்டே இருக்காங்க. உடனே இவனும் டே வீட்டை பற்றி ஏதாவது கேட்டுக்க போகிறாங்கடா, வீட்டில் தான் அவள் இருக்கா, நான் என்ன பண்ணுறது, உங்கள் அம்மாட்ட நீ தாண்டா சொல்லி சமாளிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். நம்ம ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு காஃபி கொண்டுட்டு ரூமுக்கு போகிறான். இங்கே அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோயினை கட்டோன்னா நம்ம ஹீரோயின் அந்த ஸ்கிரிப்டெல்லாம் எடுத்து கொடுக்குறா. நான் அனிமேஷன் படத்துக்காக அந்த ஸ்கிரிப்டை எழுதியிருக்கேன். ஆமாம்மா என்னை விட இந்த ஸ்டோரி உனக்கு தான் நல்லா தெரியும்ல அப்படிங்கிற மாதிரி அவனும் அதை வாங்கி படித்து பார்த்துக்கிட்டு இருக்கான். சரி நீங்கள் படிங்க, இதை படிச்சுட்டு இதில் ஏதாவது சேஞ்ச் பண்ணுறாந்தா எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள், நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்கிறான். ஆனால் அவனை இரு நான் இதை படித்து முழுசாக அவனுக்கு சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் படிச்சுக்கிட்டே இருக்கான். இல்லை எனக்கு ரொம்ப லேட் ஆகாது, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிளம்புறா. ஆனால் அவனை கொஞ்சம் நெல் அப்படின்னு சொல்லிட்டு அவனை எந்திரிக்க பார்க்குறான். டக்குன்னு அவனுக்கு அப்படி கால்லாம் தடுமாறி ஒரு மாதிரியாக இருக்குது. உடனே இவளும் பார்த்துட்டு என்னாச்சு பேங்க் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா அவனும் ஒன்றும் இல்லை, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, பரவாயில்ல நீ கையை விடு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தடுமாறி எந்திரிக்கிறான். ஆனால் அவனால் முடியவே இல்லை. அவனுக்கு அப்படி கை காலாம் நடுங்குது. அவனும் அப்படி தடுமாறி போகிறதுக்குள்ள மறுபடியும் தடுமாறி கீழே விழுந்துறான். இதை பார்த்தா நம்ம ஹீரோயின் பதறிடா. ஐயோ பேங்க் என்னாச்சு உங்களுக்கு எதுவும் முடியலையா, நீங்கள் சிக்காக இருக்கீங்களான்ட்டு. ஆமாம் நான் ரொம்ப சிக்காக தான் இருக்கேன், அது நீ என்னை விட்டு பிரிஞ்சு போனதுலேருந்து மறுபடியும் நீ என்னிடையே திரும்ப வந்துடுவேன் அப்படின்னு சொல்லும்போது
திரும்பும்போது அவன் கண்ணெல்லாம் கலங்குது. அத பார்த்தோம் நம்ம ஹீரோயினுமே ஒரு மாதிரி அப்படியே அவனையே பார்க்குறா. அவனும் நம்ம ஹீரோயின பார்த்துக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினும் என்ன சொல்றதுன்னு தெரியாம அப்படியே அமைதியா பார்த்துக்கிட்டு இருக்க. அவனும் டக்குனு நீ இல்லாம நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா? நீ எப்படி சஃபர் ஆனியோ அதே மாரி தான் நானும் சஃபர் ஆனேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். நீ என்னை விட்டு போயிறாத. எனக்கு வந்து கை கால்லாம் ரொம்ப சேக்காகுது. ஒரு வார்த்தை கூட என்னால எழுத முடியல அப்படிங்கிற மாரி அவன் சொன்னோனே நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாம, கொஞ்சம் நீங்க அமைதியா இருங்க நான் உங்களுக்காக தண்ணி கொண்டு வரேன்னு சொல்லிட்டு, நம்ம ஹீரோயினும் எந்திரிச்சு போறா. போய் அவனுக்காக தண்ணி கொண்டு வந்து குடுக்குறா. இந்த தண்ணிய மொதல்ல குடிங்க. கொஞ்சம் கூல் ஆகுங்க அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, நம்ம ஹீரோயினும் கப்ப வாங்கிட்டு, சரி உங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணிட்டு நீங்க ஹாஸ்பிட்டல் போங்கன்னு சொல்லிட்டு அவ போறா. இவன் டக்குன்னு கைய பிடிச்சிட்டு, என்னை இந்த மாரி நேரத்துல கூட நீ விட்டுட்டு தான் போறியா அப்படின்ட்டு. ஆனா அதுக்கு நம்ம ஹீரோயின் யாரு விட்டுட்டு போனதுன்ட்டு, அன்னைக்கு நான் உன்னை விட்டுட்டு போனது உண்மைதான். ஆனா அதுக்காக நான் எவ்வளோ கவலைப்பட்டேன்னு தெரியுமா? அதனால தான் இன்னைக்கு நான் இவ்வளோ சிக்கா இருக்கேன் அப்படிங்கிற மாரி அவனும் சொன்னோனே, நம்ம ஹீரோயின் அதோட பார்த்துட்டு, கைய மொதல்ல விடுங்கன்னு சொல்லிட்டு, நீங்க என்னை விட்டுட்டு போனீங்க. நீங்க எந்த காரணத்துக்கு வேணாலும் என்னை விட்டுட்டு போயிருக்கலாம். ஆனா ஒரு வார்த்தை என்ட்ட சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. இப்போ வந்து அதுக்கான ரீசன் சொல்லி என்ன பிரயோஜனம்? நானும் இந்த 3 வருஷமா ரொம்ப அழுது அழுது ஏன் எனக்கு பிடிச்சமானவங்க எல்லாரும் என்னை காரணம் சொல்லாம விலக்கிட்டு போயிட்டாங்க. அப்படி நான் என்ன தப்பு பண்ணேன்ட்டு நானே எனக்குள்ள கேள்வி கேட்டு கேட்டு இப்போ நான் ஆன்சரும் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ எனக்கு வந்து உங்க ரீசன் தேவையில்ல. ஃப்யூச்சர்ல வேணா நான் உங்கள மன்னிக்க ட்ரை பண்றேன். ஆனா நிச்சயமா நீங்க நானும் நம்ம ஒண்ணா சேர முடியாது. ஏன்டா நம்மளோட ஃபீலிங்ஸ் எல்லாம் மாறி போயிடுச்சு. அதுவும் இல்லாம எனக்கு இப்போ என்னோட ஃபீலிங்ஸ் வந்து வேற ஒருத்தர் மேல இருக்குது. நீங்க இல்ல கண்டிப்பா. இனிமே இத பத்தி பேசவும் எதுவும் பண்ண வேண்டாம். நீங்க ஒழுங்கா ஹாஸ்பிட்டல் போய் உங்கள கேர் எடுத்து பார்த்துக்கிறங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினா அங்கேருந்து விறுவிறுன்னு கிளம்பி போறா. உடனே இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த பேங்குக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே அமைதியா உட்காந்துக்கிட்டு இருக்கான். இங்க அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோட அம்மாவ காட்டுறாங்க. நம்ம ஹீரோட அம்மாவ பிடிவாதமா இருக்காங்க. உன்னைய கூட்டிட்டு போகாம நான் தனியா யுஎஸ்ஏ போமாட்டேன் அப்படிங்கிற மாரி. அதுக்கு நம்ம ஹீரோவும் ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிடுறான். இல்லம்மா நான் முதல்ல ஒரு டிசிஷன் எடுத்துக்கிறேன். இதுலேருந்து நான் சேஞ்ச் பண்றதா இல்ல. அதுவும் இல்லாம நான் என் நம்பி சில பேருக்கு நான் வாக்கு குடுத்துருக்கேன். நான் மறுபடியும் ஏமாத்த விரும்பலன்னு சொல்லிட்டு அவனும் அங்கேருந்து கோவமா வந்துடுறான். நம்ம ஹீரோயினும் ஆஃபீஸ்க்கு வந்து மேம்கிட்ட சொல்றாங்க. மேம் இதுலேருந்து நான் விளைவிக்கலான்ட்டு இருக்கேன். கண்டிப்பா என்னால இந்த ப்ராஜெக்ட் செய்ய முடியாது அப்படிங்கிற மாரி. நீ நல்லா யோசனை பண்ணி தான் சொல்றியா? உன்னால இந்த ப்ராஜெக்ட் பண்ண முடியாதா? அப்படிங்கிற மாரி அவங்களும் அந்த புக்க எடுத்து வைக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் யோசனை பண்ணிட்டு பார்க்குறா. மொத இந்த ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணும்போதே இந்த கதைய வந்து அனிமேஷன் மூவியா நான் எடுப்பேன். எனக்கு இதுதான் ஆம்பிஷன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு தான் இதில வந்து ஜாயின் பண்ணியிருப்பா. ஆனா அத யோசனை பண்ணிட்டு அப்படியே அமைதியா இருக்கா. அதோட அந்த பேங்க் எழுதுன அந்த புக்க அப்படியே டஸ்ட்பின்ல போட்டுட்டு, இல்ல நான் அந்த ப்ராஜெக்ட்ட செய்றதா இல்லன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவ பார்க்குறதுக்கா அவளும் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. என்னடா இவ்வளோ நேரமாயும் இவன காணுமே சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து "லிஜு இங்க வா" அப்படின்னு கூப்பிட்றான். உடனே நீ அங்கேயே இரு நானே வரேன்னு சொல்லிட்டு இவளும் எந்திரிச்சு ஓடி வந்தவன் நம்ம ஹீரோ அப்படியே ஹக் பண்ணிக்கிறா. ஏன் என்னாச்சு அப்படிங்கிற மாரி. ஒன்றும் இல்லை நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். சரி பாபா நம்ம கொஞ்சம் நேரம் போய் ஏதாவது கேம்ஸ் விளாடுவோம். எனக்கு மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் போய் கேம்ஸ்லாம் விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. குழந்தைங்க மாதிரி பைக் ஓட்டுறது, பாட்டு பிடிக்கிறது, கன் ஷூட் பண்ணுறதுன்ட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதோட நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வரும்போது நம்ம ஹீரோயின் சொல்கிறா, அப்பா இன்னைக்கு மனசு எனக்கு ரொம்ப ரிலாக்ஸாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, அப்போ தான் நம்ம ஹீரோவும் சொல்கிறான் நான் வேலையை வந்து விட்டுட்டேன்ட்டு. இதை கேட்டோன்னே அடப்பாவி எதுக்குடா வேலையை விட்டா உனக்கு அருமையான வேலை அப்படி என்ன யூஎஸ் போகிறதா இல்லையாண்டு. இல்லை நான் யூஎஸ்லாம் திரும்ப போகிறதா இல்லை. அதுவும் இல்லாமல் நான் வேலையை விட்டா என்ன இன்னொரு வேலையை தேடிக்குவேன். எனக்கு எப்போவுமே உங்க கூட தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவனும் கையை பிடிச்சோன்னே நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருது. சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதோட 2 பேரும் அவர் வீட்டுக்கு போகிறாங்க. நம்ம ஹீரோயின் போனவ இப்போ பல வருஷமாக வச்சுருந்த அந்த பேங்கோட புக்கு எல்லாத்தையும் கட்டிக்கிட்டு வந்து அந்த டஸ்ட்பினுக்கு முன்னாடி வச்சுறா. இனிமேல் இந்த புக்கு எதுவுமே எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி வச்சுட்டு அவளும் அங்கேருந்து போகிறா. இருந்தாலும் மனசு கஷ்டமாக தான் இருக்குது. அதோட நம்ம ஹீரோவும் அடுத்த நாள் ஜாக்கிங் போகிறதுக்காக வந்து பார்க்குறான். பார்த்தா அங்கே உள்ள குப்பை பக்கத்தில் இந்த புக்ஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் இவளோட புக்ஸில் எதுக்காக கீழே போட்டான்னு தெரியலேன்னு சொல்லிட்டு அவளும் அப்படி ஜாக்கிங் போயிட்டு திரும்ப வந்துக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் அதோட வேலைக்கு போகிறதுக்காக வெளியே வந்தவன் அந்த புக்ஸ் எல்லாம் பார்த்தா அதெல்லாம் குப்பை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க போல இருக்குது. அதோட சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் நடந்து வந்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவும் வரான். நான் ஜாக்கிங் இன்னைக்கு போயிட்டு வந்தேன். நீ எங்கே போகிறான்? நான் ஒர்க்குக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி இவளும் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தா கார் வந்து நிற்கிது. அப்போ தான் நம்ம ஹீரோ சொல்கிறான் எங்கள் அம்மா வராங்கன்ட்டு. உடனே என்னது உங்கள் அம்மாவா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்டோன்னா ஆமாம்மா எங்கள் அம்மா தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா ஓ அப்படியே உங்கள் அம்மா வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பார்க்குறாங்க. உடனே நம்ம ஹீரோட அம்மாவும் காரை விட்டு கீழே இறங்குனாங்க. அவங்க அம்மாவை பார்த்தா நம்ம ஹீரோயின் மனசுக்குள்ள ஒரு மாதிரி பயமா இருக்குது. அவங்க அம்மா இறங்கி வந்துட்டு என்ன இந்த நேரத்துல நீ உன் ஃப்ரெண்டோட பாப்பன்னு நினைச்சு கூட பார்க்கல அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மாவும் சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ ஆமா இது என்னோட ஃப்ரெண்டு அப்படின்ட்டு ஓ அப்படியே உனக்கு இவ்வளோ சீக்கிரம் ஃப்ரெண்டு கிடைச்சதுக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லணும். நம்ம ஹீரோயின் அவங்கள பார்த்து நன்றி சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனால் நம்ம ஹீரோ டக்குன்னு அவள் கையை பிடிச்சி அம்மா இது என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு அப்படிங்கிற மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். ஓ அப்படியா சரி ஆனால் நான் கொஞ்சம் உங்க கூட பேசணுமே அப்படிங்கிற மாதிரி அவங்க மம்மியும் சொன்னோன்னா நம்ம ஹீரோயின் சரி எனக்கு லேட் ஆயிடுச்சு நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளும் அங்கேருந்து கிளம்பி போறா.
ஆனா அவங்க அம்மா வந்து வீட்டெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவ "அங்கிள் சீக்கிரம் வாங்க ரொம்ப அர்ஜென்ட்" அப்படிங்கிற மாரி மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கான். வீட்டுக்கு வந்த அவங்க அம்மா வீட்டெல்லாம் சுத்தி பார்த்துட்டு, "ஓ! நீ யுஎஸ்ஏ போ வேணான்ட்டு இவ தான் சொன்னாளா?" அப்படிங்கிற மாரி கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோவ, "இல்ல நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. இவ ஒண்ணும் என்னைய போ வேண்டான்னு சொல்லல. இது நானா எடுத்த முடிவுன்னு" சொன்னேன்னா, "ஓ! அப்படியா? நீ சொன்னா சரியா தான் இருக்கும்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க அங்கிளும் வந்துறாங்க. வந்துட்டு, "ஏன் நீ என்ன இங்க வந்துக்கிறான்ட்டு?" "பரவாயில்லையே நான் என்னோட ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையும் உன்னைய வந்து மெயின்டெயின் பண்ண சொன்னா, இதே நீ மாத்தி வச்சிருக்கா வீடே அடையாளமே தெரியலன்ட்டு. அது வந்து உனக்கு இந்த வீடுண்டா பிடிக்காதுல்ல. ஏன்டா இது உன்னோட ஹஸ்பண்ட் வீடுல்ல. அதனால தான் இத கொஞ்சம் சேஞ்ச் பண்ணேன்." அப்படிங்கிற மாரி நம்ம அங்கிள்ன்னு சொன்னோனே, நம்ம ஹீரோட அம்மா எந்திரிச்சுறாங்க. வந்துட்டு டக்குன்னு வயித்துல குத்திட்டு, "இருந்தாலும் இந்த வீடு சூப்பரா வச்சிருக்கா. அதனால நம்ம ஹோட்டல்லாம் வேண்டாம். நானே இங்கேயே ஸ்டே பண்ணிக்கிறேன்னு" சொன்னோனே, "ஐய்யய்யோ! என்னது நீ இங்க ஸ்டே பண்ண போறியா? அப்ப நீ யுஎஸ்ஏ போகலையான்ட்டு." "இல்ல, இல்ல எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நான் அது வரைக்கும் இங்க தான் இருக்க போறேன்." அப்படிங்கிற மாரி அவங்களும் சொல்லிட்டு போறாங்க. அவங்களும் பயந்து கத்திக்கிட்டு இருக்காங்க. "ஐயய்யோ! நீ சீக்கிரம் யுஎஸ்ஏ போம்மா" அப்படிங்கிற மாரி. நம்ம ஹீரோவுக்கும் அவங்க அம்மா இங்கேயே இருக்க போறது தெரிஞ்சோனே, அவனும் ஒரு மாதிரி ஆயிட்டான். "ஐயய்யோ! இவங்க இங்கே இருக்க போறாங்களா?" அப்படிங்கிற மாரி. நம்ம ஹீரோ அத பத்தி நம்ம ஹீரோயினுக்கு மெசேஜ் அனுப்பிக்கிட்டு இருக்கான். எங்க அம்மா இங்க தான் இருக்க போறாங்கன்ட்டு. நம்ம ஹீரோயின் ஐய்யய்யோ! அப்ப என்ன பண்றது? அப்படிங்கிற மாரி சாட் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆனா அங்க வந்து ப்ராஜெக்ட் ஒர்க்கா போய்க்கிட்டு இருக்குது. உடனே எல்லாருமே ஹீரோயின கவனிக்கிறாங்க. உடனே மேமுக்கு கோவம் வந்துருது. "உனக்கு இந்த ப்ராஜெக்ட்ல இன்ட்ரெஸ்ட் இருந்தா என் ஆஃபீஸ்க்கு போ, இல்லாட்டி எந்திரிச்சு போயிரு." அப்படிங்கிற மாரி அவங்களும் கோவமா அங்கருந்து எந்திரிச்சு போறாங்க. நம்ம ஹீரோயின் முடிஞ்ச அளவு அவங்க அம்மா கண்ல படாம இருக்கிறதா நல்லதுன்னு சொல்லிட்டு நைட்டு ரொம்ப லேட்டா வரா. அதுவும் பயந்து பயந்து அவன் அம்மாவுக்கு தெரியாம அப்படி மேலே ஏறி போறா. ஆனா நம்ம ஹீரோ டக்குன்னு கைய புடிச்சுன்னு பயந்துட்டு, "ஐயோ! நீங்களா? நான் பயந்துட்டேன்." அப்படிங்கிற மாரி. "எதுக்காக பயப்படுறான்ட்டு?" "உங்க அம்மா இருக்காங்களான்ட்டு." "ஆமாம்மா, அம்மா வீட்ல தான் இருக்காங்கன்ட்டு." "சரி, சரி உங்க அம்மா இருக்காங்கல்ல, அதனால பேசாம நான் இங்கேருந்து போயிறவா? உங்க அம்மாவுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சான்ட்டு." நம்ம ஹீரோ ஆமா அப்படின்ட்டு. "சரி அப்போனா நான் இங்கேருந்து போவா? நான் கொஞ்ச நாளைக்கு நான் வந்து ஜிம் வீட்ல இருந்துட்டு வரேன்." அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின் சொல்றா. அதுக்கு நம்ம ஹீரோ, "நான் இங்க இருக்கும்போது நீ எதுக்கு எங்கேயும் போணும்? அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லன்ட்டு. உங்க அம்மாவுக்கு உண்மையிலேயே என்னை பிடிக்குமில்லன்ட்டு." அதெல்லாம் பிடிச்சிரும் ஒண்ணும் கவலைப்படாத. எனக்கு பிடிக்கிற எல்லாமே எங்க அம்மாவுக்கும் பிடிக்கும்." அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோவும் சொல்றான். அடுத்த நாள் கட் பண்ணி நம்ம சேனலோட ரெஸ்டாரண்ட்டுக்கு காட்டுறாங்க. நம்ம ஹீரோ ரெஸ்டாரண்ட்டுக்கு வரான். பாவம் இவனுக்கு தான் வேலை வெட்டி இல்லைலன்ட்டு. பார்த்தா அன்னைக்குன்னு செம்ம க்ரௌடா இருக்குது. நம்ம ஹீரோ வந்து உட்காந்தோன்னே அந்த டேபிளுக்கு மறுபடியும் ஆட்கள் வந்துடுறாங்க. சான்ஸ் சொல்றான். "ஏய் நீ எந்திரி கஸ்டமர் உட்காரட்டும்." அப்படிங்கிற மாரி அவங்கள உட்கார வச்சுட்டு இவனும் ஒத்தாள எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும் பார்த்துட்டு, "சரி, சரி நான் வேணா உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு" சொல்லிட்டு அவனும் கொஞ்சம் சர்வீஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆர்டர்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கான். அங்க வந்த லேடீஸ் நம்ம ஹீரோவ பார்த்துட்டு அப்படியே வலிஞ்சு பேசுதுங்க. பில்லாம் பே பண்ணும்போது, "உங்க நம்பர் என்ன? நீங்க ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கீங்க. உங்கள பார்த்ததே இல்லையேங்கிற" மாரி நம்ம ஹீரோவ வலிஞ்சு வலிஞ்சு பேச நம்ம ஹீரோவும் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கான். இத சானும் பார்த்துக்கிட்டு இருக்கான். இங்கே அப்படியே கட் பண்ணி நம்ம ஆஃபீஸை கட்டுறாங்க. நம்ம ஹீரோட அம்மா வந்து அந்த ஆஃபீஸில் நடக்கிற சில விஷயங்கள்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த ஆஃபீஸ் இன்னும் நல்லா அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணுன்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்கிள் கேட்குறாங்க, "நீ என்ன முடிவில் இருக்கா? நீ இங்கே தான் இருக்க போறியான்ட்டு." "ஆமாம், அவனை இங்கேருந்து கூட்டிகிட்டு போகிற வரைக்கும் நானும் இங்கே தான் இருக்கலான்னு இருக்கேன்ட்டு. ஆனால் அவனை கட்டாயப்படுத்த முடியாதுன்னு" அவங்க அங்கிள் சொல்கிறாங்க. ஆனால் அவங்க அம்மாவை கேட்க மாட்டேங்கிறாங்க. என்ன செய்யணும் எனக்கு நல்லாவே தெரியுன்ட்டு. அதோட சரின்னு சொல்லிட்டு அங்கிளும் ஆஃபீஸ் விட்டு வந்துகிட்டு இருக்கும்போது பார்த்தா நம்ம ஹீரோட மேடமும் வந்துகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் மேடம் மேலே தான் அவங்க சின்ன வயசுலேருந்து கிரஸ் பிள்ளையில அங்கிள் இருக்கு. ஆனால் அவங்கள பார்த்துட்டு, "நீ எப்படி இருக்க?" அப்படிங்கிற மாதிரி பேச வராரு. அதுக்கு அந்த மேடமும் சொல்கிறாங்க, "நீ எதுக்கு தேவையில்லாமல் குடிச்சிட்டு எனக்கு கால் பண்ணிக்கிட்டு இருக்கா? இனிமே அதை விட்டுடு. அதெல்லாம் முடிஞ்சு 40 வருஷம் ஆச்சுன்னு" சொல்லிட்டு அவங்களும் காரில் ஏறி உட்காராங்க. டக்குன்னு அங்கிளுக்கு என்ன நினச்சாரோ தெரியல, கார் கதவை திறந்துட்டு அப்படி பக்கத்தில் வந்து பார்க்குறாரு. உடனே இவ்வளோ க்ளோஸாக வந்தோன்னே அவங்க மேடமும் பயந்துறாங்க. என்ன அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம அங்குள்ள அப்படியே கிஸ் கொடுக்குற மாதிரி வந்து, "உன் மூளை என்ன சரியாக ஒர்க் பண்ணுதா? என்ன நினச்சிக்கிட்டு இருக்கா?" அப்படின்னு சொல்லிகிட்டே வந்தவர், "உன்னோட ஸ்கேட்டை பாரு, கார் கதவுல மாட்டிக்கிட்டு, அதெல்லாம் சரி பண்ணிட்டு ஒழுங்காக உட்கார மாட்டியா?" அப்படின்னு சொன்னோன்னா அவங்களும் வேற என்னமோ நினச்சி பயந்தவங்க, இவன் இப்படி பண்ணோன்னா அவங்களுக்கு கோவம் வந்துடுது. "ஏன் அவளோட அவனை யாட இதெல்லாம் பண்ண சொன்னா? என் ஸ்கர்ட்டை நான் எடுத்துக்குவேன் போ" அப்படிங்கிற மாதிரி பிடிச்சி தள்ளிட்டு அவங்களும் காரை எடுத்துகிட்டு போகிறாங்க. உடனே அங்கிள் கத்திக்கிட்டு இருக்காங்க, "இப்போ நான் என்ன பண்ணேன்? நான் நல்லது தானே பண்ணேன். எதுக்கு எப்போ பார்த்தாலும் இவ கோவப்பட்டுக்கிட்டே இருக்காளா? எனக்கு ஒன்றுமே புரியலப்பா" அப்படிங்கிற மாதிரி பாவம் அங்கிளும் புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அதோட நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் ஒர்க்லாம் முடிச்சுட்டு வந்துகிட்டு இருக்கா போல இருக்குது. நம்ம ஹீரோ வந்து, "நான் சேனலோட ரெஸ்டாரண்ட்டில் தான் இருக்கேன். நீனும் சீக்கிரம் வந்துருன்னு" சொன்னோன்னே, "சரி சரி நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன்னு" சொல்லிட்டு அவளும் வீட்டுக்கு வரா. அங்கே பார்த்தா இவ எழுதின லவ் லெட்டர் இருக்குது. அதை எடுத்துகிட்டு பார்க்குறா. பார்த்தா மேலே உட்காந்து உட்காந்துக்கிட்டு இருக்கான். அவன் தான் அந்த லெட்டர் எல்லாத்தையும் ராக்கெட்டாக விட்டுக்கிட்டு இருக்கான். உடனே இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின், "நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? எதுக்காக இங்கே வந்தா?" அப்படிங்கிற மாதிரி அவள் கேட்டுக்கிட்டு இருக்கான். பார்த்தா அவன் விட்ட ராக்கெட் வந்து நம்ம ஹீரோட அம்மா தலையிலே வந்து விழுந்துருது. அதை எடுத்து பார்க்குறாங்க. எடுத்து பார்த்தோன்னே தெரிஞ்சிருது நம்ம ஹீரோயின் தான் அவனுக்கு லவ் லெட்டர் எழுதியிருக்காங்க. அவங்க 2 பேரும் மேலே நின்று பேசிக்கிட்டு இருக்கிறதே அவங்க 2 பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் கேட்குறா, "நீ எதுக்காக இங்கே வந்தா? உன்னை யார் இங்கே வர சொன்னா?" அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு பேங்கா, "நீ எழுதின லெட்டர் எல்லாம் என்கிட்ட இருந்துச்சு. இனிமேல் இது தேவையில்லைன்னு நினச்சேன். அதான் நான் வந்து உன்கிட்ட கொடுத்துட்டு போகலான்னு இருந்தேன். ஏன்னா இதை எரிக்க எனக்கு மனசு இல்லை. அதுக்காக தான் உன்கிட்ட கொண்டு வந்தேன்" அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னா, "நீ என்கிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் போகும்போது எனக்கும் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. இறந்து போகலாமல் கூட நினச்சேன். ஆனால் இப்போ வந்து நான் நல்லாவே வாழ்கிறேன். ரொம்ப சந்தோஷமாகவே இருக்கேன். கண்டிப்பாக ஒரு நல்ல பெட்டர் லைஃப் எனக்கு
கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன், இனிமேல் நீ எனக்கு டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொன்னோன்னே இவனும் ஆமாம்மா அதனால தான் அந்த லெட்ரு எல்லாத்தையும் உன்கிட்ட கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன், இந்த உன்னோட ஹார்ட் நீனே வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி அந்த லெட்ரு எல்லாத்தையும் இவனும் கொடுத்துட்டு அதோட மாடியிலேருந்து இறங்கி போயிட்டு இருக்கான். இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு கொண்டது எல்லாத்தையும் அவங்க அம்மா கீழே வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவளோட கீழே வந்த பேங்க இந்த காதலியான் தான் இவ்வளோ கஷ்டப்படுத்துதா, இனிமேல் எனக்கும் அவளுக்கும் ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அவனும் அங்கேருந்து போகிறான். இதெல்லாம் அவங்க அம்மாவும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தால் அவங்க அம்மாவும் என்ன முடிவு எடுக்க போகிறாங்கன்னு நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.